அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி வகுப்பில் 5 நாட்கள், வாரத்தின் 5 நாட்கள் அரபு மொழி இலக்கணம் பற்றியும், வெள்ளிக்கிழமை அரபு மொழியுடைய பொருள் செய்வது பற்றியும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டம் பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வாரிசுரிமை பாடம். ஏற்கனவே உங்களுக்கு வாரிசுரிமை சட்டத்தில் எந்தெந்த வாரிசுகளுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்பதை குர்ஆன் ஆதாரத்தோடு உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒருத்தர் இறந்து விட்டால், ஒரு ஆண் இறந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு எவ்வளோ கிடைக்கும், அவருக்கு பிள்ளை இருந்தால் எவ்வளோ கிடைக்கும், பிள்ளை இல்லாட்டி எவ்வளோ கிடைக்கும், அல்லது மனைவி இறந்து விட்டால் அவருடைய கணவருக்கு என்ன கிடைக்கும், இந்த விஷயங்களை நம்ம அறிஞ்சிட்டோம். ஒருவருடைய தாய் தந்தையருக்கு என்னென்ன நிலையில் என்னென்ன கிடைக்கும் இதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை இருந்தால் என்ன கிடைக்கும், பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தால் என்ன கிடைக்கும், 2 பிள்ளைகளும் கலந்துருந்தால் என்ன கிடைக்கும், பிள்ளைகளை இல்லாமல் சகோதர சகோதரிகள் இருந்தால் அப்போ என்ன கிடைக்கும், இவ்வளோதான வாரிசுன்னு, இவ்வளோதான் வாரிசு என்பவர்கள் இவர் உள்ளதான தவிர மற்ற யாரும் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படை சட்டத்தை விளங்கின பிறகு நம்ம அதை கணக்குகள் போட்டு பார்ப்பதன் மூலமாகத்தான் இந்த சட்டத்தில் நம்ம திறமையை வளர்த்து கொள்ள முடியும். இதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப அவசியம். அந்த வகையில் உங்களுக்கு சில கணக்குகளை போட்டு அதுக்குரிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறோம். அந்த கணக்கை பாருங்கள். ஒரு கணக்கு, அதாவது ஒருத்தர் இறந்துடுறார், சரியா? இறந்தவருக்கு ஒரு கணவன், அப்போ இறந்தவர் பெண்ணுன்னு வச்சுக்கிறங்க. பெண்ணாக தான் கணவன் வரும். ஒரு 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 பெண் இறந்து விட்டார். அந்த பெண்ணுக்கு ஒரு இறந்து போகும்போது கணவன் உசுரோடு இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு தாய் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு தகப்பன் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு மகன் ஒரு மகன் இருக்கிறாரு, அந்த பெண்ணுக்கு 2 மகள் இருக்கிறார். இவ்வளோ தான் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இதை தவிர வேறு யாரும் இருந்தால் கிடைக்க போகிறதில்ல. இந்த நேரத்தில் சகோதரர்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்களுக்கு கிடைக்காது. ஆம்பளை பிள்ளை இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் பங்கு வராது. இருந்தாலும் பெரியப்பா சித்தப்பான்லாம் இருப்பாங்க, அவங்களாம் அந்த லிஸ்ட்டுக்கு வரமாட்டாங்க. அல்லது தாத்தா பாட்டி இருப்பாங்க. தாய் தந்தை இருக்கும்போது தாத்தா பாட்டிக்கு வேலை கிடையாது. பேரம்பேத்தி இருப்பாங்க, மகன் இருக்கும்போது பேரனுக்கு என்ன இல்லை, வேலை கிடையாது. அதனால் இதுக்கு பேரை யார் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காது, இவ்வளோ பேர் தான் கிடைக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கணக்கு பிரகாரம் கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்குவதற்கு அந்த இறந்து போன அந்த பெண்ணுக்கு புள்ள இருக்காங்கிறத பார்க்கணும். புள்ள இருக்கு நம்ம போட்டிருக்கிறோம். இறந்து போன அந்த பெண்ணுக்கு ஒரு கணவனும் இருக்கிறாரு. கணவனுக்கு சொத்து 2 வகையாக இருக்குல்ல, அவருக்கு பாதியும் கிடைக்கும், காவாசியும் கிடைக்கும். அப்போ இறந்து போன அந்த பெண்ணுக்கு இவருடைய மனைவிக்கு புள்ள இருக்குதா, புள்ள இருக்குது, மகனும் இருக்குது, மகளும் இருக்குது. அந்த பிள்ளை இந்த கணவனுக்கு பிறந்திருக்குன்ற அவசியம் கிடையாது. இந்த கணவனுக்கு பிறந்த பிள்ளையாக இருக்கலாம், வேறு கணவனுக்கு பிறந்த பிள்ளையோடு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அப்படியும் இருக்கலாம். அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள், இறந்து போன பெண்ணுக்கு பிள்ளை இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகள் இருக்குதான்னு கவனிச்சுட்டு தான் கணவனுடைய பங்கை நம்ம முடிவு செய்யணும். அப்போ கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும், அந்த குர்ஆனில் 4, 11, 12 வசனத்தை உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து காட்டியிருக்கிறோம். அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவனுக்கு 4ல் 1 கிடைக்கும். இந்த போட்டிருக்கு பாருங்கள், 4ல் 1, அதாவது மொத்தத்தில் கால்வாசி கிடைக்கும். கணவனுக்கு 4ல் 1. அந்த பெண்ணு விட்டுட்டு போனது 100 ரூபா இருந்தால் 25 ரூபா அவருக்கு போயிடும். அது 4ல் 1ங்கிறது. அதுக்கப்புறம் தாய்க்கு என்ன கிடைக்கும், தாய்க்கு 6ல் 1. அந்த பெண்ணு விட்டுட்டு போன சொத்தில் 6 பங்கு வச்சு 1 பங்கு தாய்க்கு. தகப்பனுக்கு எவ்வளவு, அவருக்கு 6ல் 1 கிடைக்கும், சரியா? இப்போ இவ்வளோதான். மகனுக்கு எவ்வளவு, அவருக்கு நிர்ணயிக்கக்கூடாது. இந்த 3 பேரும் எடுத்துக்கிட்டது மிச்சம் அவன் மகனுக்கு மகளுக்கு போயிடும். ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையுமா கலந்து இருந்தால், அல்லது ஆம்பளை பிள்ளை மட்டுமா இருந்தால் அவங்களுக்கு பங்கை நிர்ணயிக்கக்கூடாது, நிர்ணயிக்கப்படலை மார்க்கத்தில். அப்போ என்ன செய்யணும், இந்த 3 பேருக்கு உள்ள பங்கை கொடுத்துட்டு என்ன மிச்சம் இருக்குதோ அதை அவங்க பங்கு வச்சுக்கிறணும். யார், மகனும் மகளும் பங்கு வச்சுக்கிறணும்.
இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி ஒருக்க வாங்க, 4ல் 1, ஒரு ஆளுக்கு 4ல் 1, ஒரு ஆளுக்கு 6ல் 1, இன்னொரு ஆளுக்கு 6ல் 1. மகன் மகளுக்கு பங்கு போடலை, நிர்ணயித்த பங்கு கிடையாது. அப்போ இவ்வளவு தான். அதாவது 4ல் 1 கொடுக்கணும், 6ல் 1 கொடுக்கணும். அப்போ சொத்தை எத்தனை பங்காக வச்சா இதை கொடுக்க இயலும்? முதல்ல அதை முடிவு பண்ணணும்ல. 4ல் 1 கொடுக்கணும், 4 பங்காக வச்சோன்னு வைங்க, 4ல் 1 கொடுத்துடலாம். அப்புறம் 6ல் 1 எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க இயலாது. சரி, அப்போ 6 பங்காக வச்சீங்கன்னு வைங்க, 6ல் 1 கொடுத்துருவீங்க, 4ல் 1 எப்படி கொடுக்கும்? 1.5 வராதுல்ல, அரை வரக்கூடாது. அப்போ 6 பங்கு வச்சு 6ல் 1 கொடுத்துட்டீங்கன்னா 4ல் 1 கொடுக்க இயலாது. அப்போ 6ல் 1 கொடுக்கணும், 4ல் 1 கொடுக்கணுமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னா, இரண்டு பேருக்கும் பங்கு வைக்கக்கூடிய ஒரு பொதுவான நம்பரை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், இந்த 4க்கு 2க்கு உள்ள தொடர்பு பார்த்தீங்கன்னா 4 6க்குள்ள வந்து 2 ஒரு நம்பரால் வகுப்படும். 4 என்பது 2 4, 6 என்பது 3 2 6. அந்த 6 என்பதையும் 2 வகுக்கும் மிச்சம் இல்லாமல், 4 என்பதையும் 2 வந்து வகுக்கும் மிச்சம் இல்லாமல், இப்படி நம்பர்களாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும்னா, இந்த 2ல் வந்து இப்போ 4 24ன்னு பெருக்கி அதில் பாதியாக வச்சுக்கிறணும். 24 பங்கு தேவையில்லை. இப்போ 4 ஒன்று இருக்குது, இதில் 4ல் 1 4 தானே, 6ல் 1 6 தானே. நீங்கள் இதை வந்து இந்த பங்கை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் அப்போ வந்து 12 பங்கு வச்சா தான் இதை கொடுக்க முடியும். மொத்த சொத்து எத்தனை பங்காக வைக்கணும்? 12 பங்கு வைக்கணும். 12 கணக்கு நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்ட்டு கேட்டால், இந்த 4 6 இதை பார்க்குறோம். இந்த 2க்கும் உள்ள நம்பர் என்னன்னு கேட்டால், 2ஐயும் ஒரு நம்பர் வகுக்கிறது மிச்சம் இல்லாமல். அதனால இதில் உள்ள பாதியை எடுத்து இதில் முழுசில் பிரிக்கிற வேண்டியது. 4ல் பாதி என்ன? 2. இந்த 6ல் பிரிக்கிறணும், 6 12. அதில் 6ல் உள்ள பாதி என்ன? 3. 3 12. இந்த 4ல் உள்ள பாதி 2ஐ எடுத்து 6ல் பெருக்கலாம், 6ல் உள்ள பாதி 3 எடுத்து 4ல் பெருக்கலாம், 2 ஒன்று தானே. அப்போ இந்த மாதிரி தொடர்புடைய பங்குகளாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னா, எத்தனை பங்காக வைக்கணுங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், இந்த 4க்கும் 6க்கும் உள்ள ஒரு தொடர்பை பார்க்க வேண்டும். அப்போ 4க்கும் 6க்கும் உள்ள தொடர்பு என்ன? 4ஐயும் 6ஐயும் ஒரு நம்பர் வகுக்குதுல. அப்படி தொடர்பு 2க்கும் இருக்குமே ஆனால், ஒன்றில் பாதி எடுத்து ஒன்றில் வந்து பெருக்கிடணும். இதில் பாதி எடுத்து அதில் பெருக்கினாலும் சரி, அதில் பாதி எடுத்து இதில் பெருக்கினாலும் சரி. அப்போ 4ல் பாதி 2 எடுத்து 6 12 ஆக்கலாம், அல்லது 6ல் பாதி 3 எடுத்து இந்த பக்கம் 4ல் கொண்டை பெருக்கி 12ங்களாம். அப்போ இந்த பங்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் 12 பங்கு வச்சா தான் கொடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன செஞ்சோம், 12 பங்கு இந்த மேலே வச்சுட்டோம், மேலே போட்டிருக்கு பாருங்கள் 12 பங்கு. மொத்த சொத்தை நினைஞ்சிட்டோம் 12 பங்காக இப்போ ஆக்கிட்டோம். இப்போ 12ல் என்ன செய்யணும்னு கேட்டால், 4ல் 1 தான் இருக்குல்ல, இந்த கணவனுக்கு பாருங்கள் 4ல் 1ங்கிறது அந்த சதவிகிதம். இப்போ இவனுக்கு 12ல் எவ்வளோ கிடைக்கும்? 12ல் 4ல் 1 எவ்வளவு? 3. 12 4 துண்டாக வச்சீங்கன்னா ஒரு 3 3 வரும்ல, ஒரு 3 2 3 3 3 4 3 12. அப்போ 12 என்பதில் கணவனுக்கு கிடைக்க வேண்டியது காவாசி. 12ல் காவாசி எவ்வளவு? 3. இந்த 3 இந்த போட்டுட்டோம், கணவனுக்கு கிடைக்கிறது 3. அப்போ தாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? 6ல் 1. 12ல் 6ல் 1 எவ்வளவு? 2. 6 2 12. அப்போ 3 12. அப்போ 12 எடுத்தோமே ஆனால் 4ல் 1 கொடுக்க முடியும், 6ல் 1 கொடுக்க முடியும். இந்த 2 பேருக்கும் கொடுப்பதாக இருந்தால் சொத்தை வந்து 12 பங்காக போடணும். 12 பங்காக போட்டு கணவனுக்கு ஒரு 3 கொடுத்துடணும், தாய்க்கு ஒரு 2 கொடுத்துடணும். 12ல் 2 சரியா? எத்தனையில் 2? 12 பாகம் வச்சு 2. அதே மாதிரி வந்து தந்தைக்கும் 6ல் 1 2 கொடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த 3ஐயும் கூட்டுறோம், இந்த 3ஐயும் கூட்டுறோம். 3 2 5 2 7. மொத்த பங்கு 12. மேலே வச்சுக்கிற பங்கு எத்தனை? 12. இவங்களுக்கு கொடுத்தது எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 3, ஒரு ஆளுக்கு 2, ஒரு ஆளுக்கு 2, மொத்தம் வந்து 7 ஆகுது. மீதி எவ்வளவு? 5. இவங்களுக்கு 5 கொடுத்துட வேண்டியதான். இந்த 5 வந்து யாருக்கு? மகனுக்கும் மகளுக்கும் 5. இந்த மகனுக்கும் மகளுக்கும் நீங்கள் 5 எடுத்துக்கிறங்க. எப்படி எடுத்துக்கிறேன்னு, மகன் வந்து டபுள் மடங்கு எடுத்துக்கிறேன்னு, மகள் வந்து 1 மடங்கு எடுத்துக்கிறேன்னு, இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிறங்க. இதோட கணக்கை முடித்தாலும் முடிச்சுக்கிடலாம்.
அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி தானே, அவங்க பிரிச்சுக்கிறாமா. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி வேணாம் எங்களுக்கு கரெக்டாக பிரித்து தந்துருங்க. ஏன்னு கேட்டால் இருக்கிறது 5. இந்த 5 இப்போ எத்தனையா பிரிக்கணும்? இப்போ ஒரு மகன் என்றால் அவனை 2ஆக எண்ணிக்கிறங்க. மகள் 2 இருக்கிறாங்க, அப்போ 4 ஆச்சு. அப்போ மகள் 2 இருக்கிறதுனால 2க்கு 2. ஆம்பளை 2 மடங்கு வந்துடுறான்ல. அப்படின்னு வாங்கும்போது மகன் ஒருத்தர் இருந்தாலும் அது 2 மகள் மாதிரி. அப்போ இது ஒரு 2, இது ஒரு 2, 4. 5 4 பேர் கொடுக்க இயலுமா? கொடுக்கலாம். 1 கொடுக்கலாம். அப்படி இல்லை, ரவுண்டாக கொடுக்குறதா இருந்தால் அந்த கொசுறு வராமல் முழு நம்பராக கொடுப்பதாக இருந்தால் இந்த 12 பங்கு வச்சோம்னு சொன்னால் இவங்களுக்கு கொடுத்துட முடியுது. பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கொடுக்கும்போது 5 இருக்குந்தாங்க, 5 நீங்கள் ஆம்பளை பிள்ளை 2 எடுத்துக்கிறங்க, 2.5 எடுத்துக்கிறங்க, பொம்பளை பிள்ளை 1.25 எடுத்துக்கிறங்கன்ட்டு சொல்லலாம். அது கொசுறு கணக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்லைங்க கொசுரை வேணாம் முழு நம்பராக சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா, இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த 12 இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் ஆக்கணும். மேலே போட்ட 12 இருக்குல்ல, இந்த 12 பங்காக வச்சோம் என்று சொன்னால் இந்த 3 பேருக்கு தான் கொடுக்க முடியுது, கரெக்டாக கொடுக்க முடியுது. இந்த 2 பேருக்கு பின்ன கணக்கில் கொடுக்க முடியுமே தவிர முழு தொகையாக ஒரு நம்பராக கொடுக்க முடியறதில்லை. இப்போ என்ன செய்யணும்? இப்போ நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு? எத்தனை பேருக்கு இதை கொடுக்கணும்? 5 பங்கு. எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? 4 பேருக்கு கொடுக்கணும். 4 தானே இது. இது 3ஆக இருந்தால் 4. மகன்கிறது 2 வச்சுக்கிறங்க. மகள் 1 1 2 இருக்காங்க. மகளில் 2 நம்பர் இருக்கிறாங்க, அது 2. மகனில் 1 நம்பர் இருக்கிறாங்க, 1 நம்பர்னாலும் 2 மகள் மாதிரி. இப்போ 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு நீங்கள் 4 பேர் கொடுப்பதாக இருந்தால் அந்த 12 இந்த இத்தனை 4 பேர் இருக்காங்கல்ல, இந்த 4ஆல் பெருக்கணும். அப்போ 48 பங்காக வைக்கணும். 12லேருந்து வந்தீங்கன்னா டேலி ஆகாது. டேலி ஆகும், இந்த கொசுறு வரும். அப்போ மொத்த சொத்தை என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு பெண்ணை விட்டுட்டு போன சொத்தை 48 பங்கு, அந்த 48 போட்டு காட்டுற பாருங்க. 12 4 பெருக்கி 48. 12 வைக்கணும். 12 வைக்கும் பொழுது இந்த 3 பேருக்கு நம்ம கொடுத்துட முடியுது. அந்த மகனுக்கு மகளுக்கு சேர்த்தாப்புல கொடுத்துட்றோம். அவங்களுக்கு தனித்தனியாக உடைச்சி கொடுக்குறதாக இருந்தால் அது கொசுறு வருது. கொசுறுனா பின்னம் 1.25 1.5 சவுண்டு வந்தால் அது கரெக்டாக வராது. முழு நம்பராக இருந்தால் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சோமே. ஆனால் அப்போ என்ன செய்யணும்னா 12 வச்சதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? 4 பேர் தானே. இப்போ எத்தனை பேருக்கு இதை கவனிக்கணும். எதை வச்சு பெருக்கணும்னு கேட்டால் இந்த 5 வச்சு பெருக்கிடக்கூடாது, இந்த தலையை வச்சு பெருக்கணும். எத்தனை பேர் பிரச்சனை? 4 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. 3 ஆம்பளை 2ன்னு வச்சுக்கிறங்க. இந்த 4 பேருக்கு கொடுப்பதில் பஞ்சாயத்து வருதுன்னு சொன்னால் அந்த 12ஆக பிரித்ததை என்ன செய்யுங்கன்னா ஒரு 4ஆக பிரிக்கி 48 ஆக்கிருங்க. இப்போ டோட்டல் பங்கு 48 பிரித்தோம்னு சொன்னால் அப்போ இவங்களுக்கு அதிகமாகணும்ல. 3 கொடுத்தோம்ல, 3 கொடுத்த ஆளுக்கு அந்த 4ஆல் பெருக்கி 12ஆக கொடுத்துருங்க. அதாவது 48ல் 12 காவாசி தானே. மொத்த பங்கு 48. கணவனுக்கு 4ல் 1. 4ல் 1ங்கிறது 12லேருந்து கொடுத்தா 3, 48லேருந்து கொடுத்தா 12 போட்டால் சரியாக வரும். 4 12 48. அதே மாதிரி 12லேருந்து கொடுத்தோம்னா இவங்களுக்கு 2 வரும், 6ல் 1. 48லேருந்து கொடுத்தீங்கன்னா அந்த 2 4 பேருக்கு 8 கொடுக்கணும். 8 கொடுத்தா தான் 6 8 48 வரும். இவங்களுக்கு 8, அது 6ஆக பெருக்குன்னா 48 வந்துடும். 48லேருந்து கொடுக்குறோம்ல. அப்போ எப்படி கொடுக்கணும்? இவங்களுக்கு 12, கணவனுக்கு 12. எத்தனையில் 12? 48ல் 12. சரியா? தாய்க்கு 8. எத்தனை பங்கா வச்சு 8? 48 துண்டு ஆக்கி அதில் 8. தந்தைக்கு அவருக்கு 8. எத்தனைலேருந்து 8? 48லேருந்து 8. மீதி உள்ளது எவ்வளோ இருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை என்ன செய்யணும்? 5 இருந்துச்சுல, 20 இருக்குது பங்கு. இப்போ இந்த 5 இருந்துச்சுல, இந்த 5 4ஆல் பெருக்கணும்ல, 4 மடங்கு ஆக்கணும்ல, 20 ஆயிடுச்சு. அந்த 20 இப்போ 5ங்கிற இடத்துல 20ங்கிற நம்பராக மாறிக்கிறப்ப அந்த 20 எப்படி கொடுப்போம் என்று கேட்டால் 10ங்கிறது ஒரு ஆம்பளைக்கு, இன்னொரு 10 2 பொம்பளை, 5 5. அது அந்த மகளுக்கு 5, அந்த மகளுக்கு 5. இப்போ மொத்தம் கூட்டுங்க. 10 இன்னொரு 10 20, ஒரு 8 28,
ஒரு 8 36, ஒரு 12 48. அப்போ 12 20 28 38 48 வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த இந்த பிள்ளைகளுக்கு உரியதை நீங்கள் கொசுராக கொடுக்க நினச்சிங்கன்னா 12 பங்கோட முடிச்சுக்கிடலாம். 12 பாகமாக போட்டு இந்த 12ல் 3, 12ல் 2, இந்த 12ல் 2, மீதி இந்த 5 இருக்குது. நீங்கள் அண்ணன் தங்கச்சி ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 எடுத்துக்கிறங்கன்னு அப்படி டோட்டல் பண்ணி விட்டுடலாம். இல்லை நாங்கள் தனித்தனியாக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த கொசுலாம் வேணாம், நீங்கள் கரெக்டாக பிரித்து கொடுங்க அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் இப்போ என்ன செய்யணும்? 12ல் இருந்து கொடுக்க முடியாததுனால இந்த 12ஐயே அதை பங்கை அதிகரிக்கணும். எந்த மாதிரி அதிகரித்தா சரியாக வரும் என்று கேட்டால், எத்தனை பேருக்கு கொடுப்பதில் பஞ்சாயத்து வருது? 4 பேர் தான். இதுதான் பஞ்சாயத்து. இவங்களுக்கு தான் கரெக்டாக கொடுத்துட்டோமே. தாய் தந்த கணவனும் கொடுத்துட்டோம். கொடுக்க வேண்டியது இவங்க தான். மகனுக்கு மகளுக்கு தான் கொடுக்குறதுல பஞ்சாயத்து வருது. அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ அவங்க மகன் 1 மகள் 2ன்னா நம்ம தலை 3 இருந்தாலும் ஆம்பளை 2ன்னு கணக்கு போடும்போது 4 ஆயிடுறாங்க. இப்போ 4 பஞ்சாயத்து ஆகுறதுனால அந்த 12ஐ 4ஆல் பிரிக்கிருங்க, 48 ஆயிரும். மேலே போட்டிருக்குல. இப்போ 48லேருந்து கூட எல்லாத்துக்கும் டேலியாகும், கொசுறு வராமல் வந்துடும். 48 பங்காக வச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வராது? எந்த ஒரு கொசுரும் வராமல் உங்களுக்கு டேலியாக போயிடும். எப்படி ஆகுது? 12, அதாவது கணவனுக்கு கால்வாசி, 48ல் காவாசி 12. அதை கூட என்ன செய்யலாம்னா இப்படி பிரிக்கலாம். இந்த 3 தானே கணவனுக்கு கிடச்சிச்சு, இந்த 3 தானே கிடச்சிச்சு, இந்த 3 கூட இதை 4ல் பெருக்கிருங்க, 3 12. இந்த 2 கொண்டு போய் அதை 4ல் பெருக்குங்க, 2 8. இந்த 2 கொண்டு போய் அதை 4ல் பெருக்குங்க, 2 8. மீதி எவ்வளவு? 5. இந்த 2 கூட்டாக கிடைச்ச பங்கு 5. இந்த 5ங்கிற இடத்துல என்னவாயிரும்னா அது 20ஆக மாறிக்கிறோம். 5 20 இதுவும் மாறிக்கிறோம். இந்த 5 கிடைச்சி இல்லையா, இவங்களுடைய பங்குகள்லாம் 4 மடங்கு ஆன மாதிரி இந்த 5 என்பது என்ன வையும்? 48ல் 20. அந்த 20 எப்படி கொடுக்க போகிறோம்? இப்போ 20 கொடுக்க முடியுமா? 4 பேருக்கு 5 இருக்கும்போது கொடுக்க முடிய மாட்டேங்குது. இப்போ 5 நம்ம 20 ஆக்கி விட்டுட்டோம். 20 ஆக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஆம்பளைக்கு 2, இந்த 10 எடுத்துக்க, பொம்பளைக்கு 1, ஆளுக்கு 5 எடுத்துக்க. இது கணக்குன்னு டாலி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ஃபத்வாவை கொடுக்கும்போது இப்படி சொன்னீங்கன்னு வைங்க, இதில் என்ன அவனுக்கு நன்மை? எங்கே ஒரு 48 வச்சு எப்படி பிரிப்பான்? இதை ஃபத்வா கொடுக்குறதா இருந்தால் இது சொல்லலாம். நீங்கள் 48 வச்சு நீங்கள் 10 எடுத்துக்கிறங்க, 48 வச்சு 12 எடுத்துக்கங்கன்னா ப்ராக்டிஸ் இது கணக்கு தத்துவத்துக்கு வைக்க. பிரிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் என்று கேட்டால், இதை ரூபாயாக்கினா தான் அது கணக்கு சரியாக வரும். மக்களுக்கு யூஸ் ஆகாது. இப்படி ஃபத்வா கொடுத்தீங்கன்னா யூஸ் ஆகாது. இந்த மாதிரி ஃபத்வா கொடுத்தீங்கன்னா அவன் போட்டு என்ன செய்யணும்? கணக்கு பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த விட்டுட்டு போன சொத்தை வைத்து அந்த சொத்தாக நீ பிரித்து கொடுக்கணும். அது நம்ம கடமை இருக்குது. இதோட கூட நிறுத்திக்கலாம். இந்தாப்பா 48 பங்கு வை, 48 வச்சு 12 8 8 10 10ன்னு கூட முடிஞ்சு வச்சுக்காத அப்படின்னாலும் அந்த அதாவது இதோட கூட நம்ம கடமை நல்லா விளங்கிக்கிறணும். இதோடவே கடமையை முடித்தோம்னு சொன்னால் ஒரு 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 வகையில் முடிஞ்சிருச்சு வேலை. ஆனால் ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யலை? கூட்டாக பிரித்து கொடுத்துருக்குறோம், தனித்தனியாக பிரித்து கொடுக்கலன்னு வரும். அதையும் பிரிக்கிறா இருந்தால் அதே கணக்கைத்தான் கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம். இப்படி கொடுக்குறோம். இதுவே போதுங்க, நாங்கள் ரூபாயை பெருக்கிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா சரி போயிட்டு வாங்கன்ற வேண்டியதுதான். இல்லை ரூபாயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ எவ்வளோ வச்சுட்டு போயிருக்காரு அந்த பெண்ணு, எவ்வளோ ரூபா வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு கேட்கணும். அது வீடு நகை நட்டு எல்லாத்தையும் சேர்த்து 1,00,000 ரூபா. சும்மா ஒரு சின்ன கணக்காக இருந்தால் இப்போ கணக்கு பார்க்க வசதியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி அந்த பெண்ணு விட்டுட்டு போன சொத்து, அசையா சொத்து, அசைகிற சொத்து, தங்க நகை, போக்குவரத்து, என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுனா சும்மா 1,00,000 ரூபா வருது என்று வச்சுக்கிறோங்க. 1,00,000 ரூபாயை பிரித்து கொடுக்கணும். இப்போ 1,00,000 ரூபாய் எப்படி கொடுக்கணும்? 1,00,000 ரூபாயில் அதை இவங்களுக்கு 12 பங்கு கொடுக்கணும். 48ல் 12, 1,00,000 ரூபாயில் 48ல் 8, 1,00,000 ரூபாயில் இது இப்படி கொடுக்குறதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த 1,00,000-ஐ 48ஆல் வகுக்கணும். 48 பங்கு இருக்குல்ல, 48 பங்கு இருக்குது. இருக்கிற தொகை எவ்வளவு? 1,00,000. நீங்கள் 10 கோடி கூட வச்சுக்கலாம், எல்லாம் ஒரே கணக்கு தான். 1,00,000 இருக்குல்ல, அந்த 1,00,000-ஐ 48 கொண்டு வகுத்தீங்கன்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு போயிடும். 48 பங்கு வைக்கிறோம். அப்போ 1,00,000-ஐ 48ஆல் வகுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பங்கு என்னென்னு தெரிஞ்சு, உதாரணமாக இந்த 1,00,000 இந்த போடுறோம், கால்குலேட்டர் போடுறேன் பாருங்கள். கால்குலேட்டரில்
100, 1000, 10,000, லட்சம், 1,00,000. இந்த 1,00,000 ரூபா வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நம்ம எத்தனை பங்கா வச்சுருக்கணும்? 48 வைக்கிறோம்ல. இப்போ 48ஆல் என்ன செய்யணும்? 1,00,000 வகுக்கணும். வகுத்தோம்னா இவ்வளோ வருது ஒரு பங்கு. இதை என்ன செய்யணும்னா இந்த 12, இப்போ கணவனுக்கு 12 வருதுல்ல, கணவனுக்கு 12 வருதுல்ல, 12ஆல் பெருக்குங்க. இப்போ 12ஆல் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ? 25,000. 1,00,000 காவாசி எவ்வளோ? 25 தானே. 1,00,000 ரூபா, 1,00,000 வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ 1,00,000 ரூபாய்க்கு மதிப்பு போட்டு இந்த புருஷங்காரனுக்கு 25,000 வச்சுக்க. இப்படி இந்த 48 பங்கை வைக்கிறோம்ல, அந்த பங்கை எதில் வகுக்கணும்? 1,00,000 வகுக்கணும். வகுத்து விட்டு அந்த வரக்கூடிய அந்த தொகையை ஒவ்வொருத்தருடைய பங்குல பெருக்கணும். அதான் அந்த 12ஆல் அதை பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா 25,000 இவனுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இப்போ மறுபடியும் 1,00,000 போட்டு என்ன செய்யுங்க? 1,00,000 எத்தனையில் வகுக்கணும்? 48 வகுத்துட்டோமா? 48 வகுத்துட்டோம். இப்போ பங்கு முதல் பார்த்துட்டோம். இப்போ 6ல் 1 ஆக்க வேண்டியிருக்கு. இவங்களுக்கு என்ன செய்யணும்? 6ல் 1 கொடுக்கணும். 6ல் 1ங்கிறது 8 கிடச்சிருக்கு அவங்களுக்கு. 8ஆல் இதை பெருக்கிருங்க. என்ன செய்யணும்? 8ஆல் பெருக்கணும்னா இவங்களுக்கு என்ன வருது? 8ஆல் பெருக்குனா 16,666. இந்த கோஷங்களாக விட்டுருங்க, எல்லாம் ஒரு பைசா கணக்கில் வரும். 16,000 போது 5 நம்பர் மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். 16,000 கடைசியாக மிச்சமாக ₹1 நிற்கும். ₹1 அது 33 பைசா 23 பைசா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அது விட்டுற வேண்டியதான். 16,666 யாருக்கு? தாய்க்கு. அதாவது கணவனுக்கு 25,000, தாய்க்கு 16,666 என்பது 6ல் 1. 1,00,000 ரூபாயில் 6ல் 1 எவ்வளவு? 16,666. அதே மாதிரி தகப்பனுக்கும் அந்த தொகையை கொடுத்துட வேண்டியது. மீதி உள்ள தொகை என்ன செய்யணும்? இவங்களுக்கு ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 10 கிடைக்குதுல்ல. இவங்களுக்கு என்ன கிடைக்குது? இவங்களுக்கு இந்த 48ல் 10, இவங்களுக்கு என்னது? ஆளுக்கு 10 கிடைக்குது. இப்போ என்ன செய்யணும்னா இது 10ஆல் பெருக்கணும். அதே தொகையை இந்த 2083 வந்துச்சு இல்லையா, அந்த தொகை என்ன செய்யணும்? 10ஆல் பெருக்கிடணும். அது எவ்வளோ வருது? அது 20,000 சில்லரை வரும். இவங்களுக்கு 10,000 சில்லரை வரும். ரவுண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000ல் 99,999 வரைக்கும் கணக்கு வந்துடும். அந்த ₹1 கொசுரா நிற்கும். அதை விட்டுற வேண்டியதான். அப்படி வச்சுன்னா நான் கணக்கு டேலி ஆகி போயிடும். இப்போ ரூபாயை வச்சு கேட்டால் என்ன செய்யணும்னா, ரூபா 1 கோடியாக இருந்தாலும் 100 கோடி இருந்தாலும் சரி, இதற்கு ரூபாயில் எப்படி பிரிக்கிறது என்று கேட்டார்களே. ஆனால் அந்த ரூபாயை என்ன செய்யணும்? இந்த 48ஆல் வகுக்கணும். நல்லா விளைக்கணும். 48ஆல் வகுத்து ஒரு பங்கு 48ல் 1,00,000 ரூபாயில் 48ல் 1 எவ்வளவு? அந்த 1 கண்டுபிடிச்சி வச்சுக்கிறணும். அந்த 1 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 12ஆல் அது பெருக்குனா அந்த தொகுடியாந்துடும். 8ஆல் அது பெருக்குனா அந்த தொகுடியாந்துடும். 10ஆல் பெருக்குனா அந்த தொகுடியாந்துடும். அப்போ 1,00,000 ரூபா கணக்கு டேலி ஆகி போகிறோம். இப்படி எங்களுக்கு பிடிச்சி தாங்க என்று கேட்டார்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அந்த மாதிரி பிரிச்சியல்னு சொன்னால் இது ஒரு கணக்கு முறை. சரியா? இப்போ திருப்பி நல்லா கவனிச்சுக்கிறங்க. நம்ம ஒரு இறந்தது ஒரு பெண்ணு. அவங்களுக்கு கணவர் இருக்கிறாரு, தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மகன் 1 மகள் 2 இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நம்ம பிரிக்கிறதா இருந்தால் கணவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? குரான் படி கால்வாசி. குரான் படி ஏன் கால்வாசியாக போகுதுன்னா மகன் இருக்கிற காரணம். கணவனுக்கு மகன் இல்லை, செத்து போன ஆளுக்கு, இறந்து போன அந்த பெண்ணுக்கு மகள் இருக்கிற காரணத்தினால கணவனுக்கு பாதி கிடைக்கிறதுக்கு பதிலாக காவாசி கிடைக்கும். அந்த இறந்து போன பெண்ணுடைய அம்மாவுக்கு 6ல் 1, இறந்து போன பெண்ணுடைய வாப்பாவுக்கு 6ல் 1. அப்போ இந்த 3 பங்கு தான் கொடுக்க வேண்டிய பங்கு. இதை கொடுக்கறதா இருந்தால் இந்த 3 பங்கும் கொடுப்பதாக இருந்தால் 6 பங்கு வச்சியும் கொடுக்க முடியாது, 4 பங்கா வச்சியும் கொடுக்க முடியாது. 6ம் 4ம் கொடுக்க வேண்டிய ஒரு நம்பர் எதுன்னு கேட்டால் 12 தான். எப்படி இந்த 12 எடுத்தீங்கன்னு கேட்டால் இந்த 4 6க்கும் உள்ள தொடர்பை நம்ம பார்க்குறோம். 4 6க்குள்ள வகுப்பு 4ஐயும் 6ஐயும் ஒரு நம்பர் வகுக்குது. அப்படி வகுக்கிற காரணத்தினால என்ன செஞ்சிடறோம்? 4ல் பாதி எடுத்து 6ல் பிரிக்கிற வேண்டியது, அல்லது 6ல் பாதி எடுத்து 4ல் பிரிக்கிற வேண்டியது. முன்னாங்க 12, ஈரார 12, ஏதோ ஒன்று பெருக்கினாலும் ஒரே நம்பர் தான். 12 பங்கு ஆக்கிக்கிட்டோம்னு சொன்னால் 12ல் 4ல் 1 எடுக்கலாம், 12ல் 6ல் 1 எடுக்கலாம்,
அந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 12ல் வந்து 4ல் 1 இந்த 3 இந்த 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 லைன் வந்து அது 12ல் 4ல் 1 3 12ல் வந்து 6ல் 1ங்கிறது 2 12ல் 6ல் 1ங்கிறது இன்னொரு 2 இந்த 3 பேரும் கொடுத்தது மிச்சம் பிள்ளைகளுக்கு மிச்சம் 5 இந்த 5 என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கணும் 5 எப்படி கொடுக்கணும் ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 கொடுக்கணும் அப்போ 4 5 வந்து 4 பிரிக்கணும் 1.25 பிரிக்கிறாந்தா ஓகேன்னா கொடுத்துட வேண்டியதுதான் இல்லை 1.25 வேணா ஒரு ரவுண்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து மொத்த பங்கை அங்கே போய் என்ன செய்யணும் இப்போ 4 பேருக்கு தான் பஞ்சாயத்து நல்லா கவனிங்க 4 பேருக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கு 4 பேருக்கு தான் அந்த 5 வந்து கொடுக்க முடியலை அப்போ என்ன செய்யணும்னா அந்த 4ஆல் அந்த 12ஐ பெருக்கணும் மல்டிப்ளை பண்ணணும் பெருக்குனா டோட்டல் பங்கு எவ்வளவு 48 இப்போ 48 ஆக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ரவுண்டு ஃபிகராக கொடுக்க முடியும் அதை 48ல் காவாசி 12 இந்த 12 48லேருந்து வகுத்துக்கு நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை ஏற்கனவே 3 கிடச்சிருக்குல்ல அந்த 3ஐ வந்து இப்போ 4ஆல் பிரிக்கிற வேண்டியதான் 4 மடங்காக தான் நாங்கள் ஆக்குனீங்க அங்கே 4 மடங்கு ஆக்குனா இங்கே 4 ஆகும்ல டோட்டல் 4 மடங்கு அதிகமானால் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்க பங்கு 4 மடங்கு அதிகமாகும்ல அதனால இந்த 3ங்கிறது 3 12 இந்த 2 என்பது 2 8 இந்த 2 என்பது 2 8 இப்போ 5 என்பது 5 20 இந்த 5ங்கிற இடத்துல ஏதாயிரம் 20 அந்த 20ஐ எப்படி பிரிக்க போகிறோம் ஆம்பளை பிள்ளைக்கு 10 பொம்பளை பிள்ளைகளுக்கு 5 5 ஒரு பங்கு 5 ஆக்கி பொம்பளை பிள்ளைக்கு 5 5 2 பிள்ளைகளுக்கு 10 ஆயிடுச்சு ஒரு பையனுக்கு 10 இப்போ என்ன ஆயிரு 48 கூட்டினா 48 வந்துடும் 12 20 28 38 48 வந்துருச்சா இதோட நாங்கள் பேப்பர் எழுதி கொடுத்துட்டோம்னாலும் 10 ரூபா ஓகே இல்லை ஒரு 1.5 லட்ச ரூபா பணம் இருக்குது 3 லட்ச ரூபா இருக்குது அவங்க விட்டுட்டு போனது எல்லாத்தையும் சேர்க்கணும்ல இப்போ இடத்தையெல்லாம் துண்டாக வெட்ட முடியும் ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து நான் 4ல் 1 8ல் 1 துண்டாக வெட்டினோம்னா ஒன்றுக்கு யூஸ் ஆகாது பணமாக மதிப்பு போட்டு தான் என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னு பேச போகிறீங்க இவ்வளோ ரூபா வருது இந்த அளவு தான் உங்களுக்கு கிடைக்கிறது விற்றுட்டு கூட எடுத்துக்கிடலாம் அல்லது இவ்வளோ ரூபா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சொந்தமாக்கிடலாம் உங்கள் ரூபா இவ்வளோ இருக்குது நாங்கள் அந்த ரூபாயை வாங்கிக்கிறோங்க எனக்கு அந்த வீட்டை தந்துருங்கன்னு என்ன செய்யலாம் இன்னொரு பங்காளி வாங்கிக்கிறலாம் அப்போ தான் பிரிக்க முடியும் பணமாக ஆக்குனா தான் இந்த நவீன காலத்தில் என்ன செய்ய முடியும் பிரிக்க முடியும் அப்போ பணமாக ஆக்குவதன் மூலமாக என்ன செய்யலாம் அதை வந்து மொத்தத்தையும் நம்ம பிரித்து கொள்ள முடியும் இது ஒரு கணக்கு நல்லா விளங்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ரூபாயில் கணக்கு பண்ண சொன்னால் என்ன செய்யணும் ரூபாயில் கணக்கு பண்ண சொன்னால் அந்த ரூபாயை என்ன செய்யணும்னா 48ல் வந்து வகுக்கணும் வகுத்தல் இருக்கும்ல இந்த வகுத்தல் அடையாளம் போட்டு அந்த வகுத்தல் பண்ணணும் வகுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த 1,48,000 ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் அந்த ஒரு பங்கை வச்சுக்கிட்டு 12ஆல் பெருக்குனா இவனுக்குள்ள பங்கு 8ஆல் பெருக்குனா இவனுக்குள்ள பங்கு இன்னொரு 8ஆல் பெருக்குனா தகப்பனுக்குள்ள பங்கு 10ஆல் பெருக்குனா ஒரு மகனுக்குள்ள பங்கு அதை 5ஆல் பெருக்குனீங்கன்னா ஒரு மகளுக்குள்ள பங்கு இப்படி ஒன்று பெருக்கி என்ன செஞ்சிட வேண்டியது கணக்கை இது ஒரு கணக்கு உதாரணத்துக்கு இதை போட்டோம் இதே கணக்கையே ஒரு சேஞ்ச் பண்ணி என்ன செய்யலாம் இந்த கணவன்கிற இடத்துல ஒரு மனைவின்னு வச்சுக்கிறோன்னு வைங்களேன் உதாரணமாக இப்போ கணவன் இருக்கிறாங்க அதை ஒரு 2-3 அதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அதை மனைவின்னு வச்சு அந்த மகன்களில் ஒரு நம்பரை கூட்டி குறைச்சி ஒரு 2-3 கணக்கு இதிலே நம்ம என்ன செய்யலாம் போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்துட்ட பிறகு என்ன செய்வோம் அடுத்ததுக்கு போகலாம் அந்த கணக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் நாளைக்கு பார்க்குவோம்